யமன் கையில இருந்து புருஷனை காப்பாத்துற சாவித்திரி மாதிரி அந்த ஆதிப்பைய உசிர பாரதி காப்பாத்திட்டான். ஆனா அவனை காப்பாத்துனதுல எந்த பிரயோஜனமும் இல்லாத மாதிரில அவன் நடந்துட்டு இருக்க. என்னத்த பண்றது? நாமளும் இந்த 5 வருஷமா சொல்லாத விஷயமும் இல்ல, பேசாத வார்த்தையும் இல்ல. ஆனா அவதான் புடிச்சு புடிய விடவே மாட்டேங்கிறாளே. வாடா சண்டியரே, எங்க போய் ஊர் சுத்திட்டு வர்ற? யாரு? நானா? நீங்க 2 பேரும் தான் ஒரு வாரம் நல்லா ஜாலியா சுத்திட்டு வந்துட்டு இப்ப என்ன சொல்றீங்களா? என்னடா பண்றது? உங்க அக்கா காரி சொன்னா கேட்டுதானே ஆகணும். ஆமாமா, அக்கா எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. எனக்கே அதை கேட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாளா? எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. அத பத்தி அக்கா சொன்னப்போ கோவமா தான் இருந்துச்சு. ஆனா அவங்க நிலைமையில இருந்து யோசிச்சு பார்த்தா அது எவ்வளவு பெரிய வலின்னு புரிஞ்சுக்க முடியுது. அதெல்லாம் சரிதான்டா. இருந்தாலும் அவ ஒழுங்கா இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? விடுங்க பாட்டி, அவருக்கு இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா அவர் இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டார்ல. அட போடா, அவ இப்படி பண்ணிட்டு போனதுனாலதான் இன்னைக்கு பாரதி இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவ கஷ்டப்படுறத பாக்கும்போது நமக்கு தானே சங்கடமா இருக்கு. ஆமா, கஷ்டம்தான். ஆனா அக்கா குணம் தான் உங்களுக்கு தெரியும்ல. அதுவும் அடுத்தவங்களுக்கு ஒண்ணுன்னா அவங்க தொடிச்சிருவாங்க. இதுல ஆதி சார் அக்காவோட பாஸ் வேற. அவருக்கு இப்படி ஆனா அக்கா கஷ்டப்படாம என்ன பண்ணுவாங்க? ஆமா, ஆதிய பத்தி உங்க அக்கா இததான் சொன்னாளா? ஆமா, இதான் சொன்னாங்க. வேற என்ன இருக்கு? இல்ல, ஆதிய இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க, சரியாயிடுச்சுன்னு சொன்னாலான்னு கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. ஓ அப்படியா? சரியாயிடுச்சா? புரோக்கர் கால் பண்றாரு. ஆனா சொல்லுங்கண்ணா. இல்ல, நான் வீட்டுல தான் இருக்கேன். அப்படியா? சரிண்ணா. ஆனா எங்க அக்கா கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியாது. இல்ல இல்ல, புரியுது. ஆனா எங்க அக்கா சம்மதம் தானே முக்கியம். சரிண்ணா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்றேன். என்னடா மனோ, எங்களுக்கு தெரியாம கல்யாணத்துக்கு பொண்ணுலாம் பார்க்க ஆரம்பிச்சுட்ட போல. மா, இன்னொரு தடவை அந்த மாதிரி பேசுனீங்க நான் டென்ஷன் ஆயிடுவேன். நான் என்ன தப்பா சொன்னேன்? பின்ன என்னம்மா, அம்மா பாட்டி அக்கான்னு நீங்க இருக்கும்போது நான் எப்படி பொண்ணு பாப்பேன்?